So they எப்படி calculate பண்ணலாம்? So if it is 1.5 farad, so I told you that theta 2 ங்கிறது என்ன சொல்லிட்டேன், it is a 90 degree, theta 1 is equal to what? நாம் electric field line எப்படி represent பண்ணலாம்? Electric field ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா because of point charge. So point charge னு எடுத்துட்டேன் அப்படின்னா force experienced by unit positive charge ங்கிறது என்ன சொல்லலாம், electric field னு அப்படி சொல்லலாம். So what is a path? It is a straight path, understand one. But electric field இந்த directionல இருக்கு and charge particle perpendicular launch பண்ண அப்படின்னா what is the path it will take? It is a parabolic path. Hi guys, welcome to Vettri NEET. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜ்ல இருந்து மைண்ட் மேப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். வில் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ தட் மெட்டீரியல் கண்டைன்ஸ் அ சார்ஜ் பார்ட்டிகல். அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கலாம். ஒன்று குவான்டைசேஷன் ஆஃப் த சார்ஜ். குவான்டைசேஷனுங்கிறது என்ன சொல்லலாம்னா, ஸோ த குவான்டைசேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்சைட் த மெட்டீரியல் பார்ட்டிகல். கியூங்கிறது என்ன சொல்லலாம், பிளஸ் ஆர் மைனஸ் n into e. ஸோ இதில் என்னங்கிறது என்ன சொல்லலாம், நம்பர் 1 2 ப்ளஸ் 1 2 3ன்னு சொல்லிடலாம். இந்த கியூங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல். ஈங்கிறது என்ன சொல்லலாம், e is equal to 1.6 10 to the power of minus 19 coulomb. ஸோ இது ப்ரோட்டானாலும் சரி எலக்ட்ரானாலும் சரி ஈவோட வேல்யூ ரிமைன்ஸ் சேம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது அடிட்டிவ் நேச்சர். அப்படின்னா இந்த மெட்டீரியல் இருக்கிற டோட்டல் நம்பரை என்ன பண்ணலாம், ஸோ வி ஹாவ் டு ஆட். ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு ஆட். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் என்ன இருக்கும், பிகாஸ் ஆஃப் த சைன் மைனஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அடிட்டிவ் நேச்சர். ஸோ Q is equal to Q1 plus Q2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். தென் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சார்ஜ். ரீடிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கும்போது இனிஷியலாக ரெண்டு சார்ஜோட வேல்யூ நான் Q1 எடுத்துட்டேன், Q2ன்னு எடுத்துட்டேன். இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபைனலாக இருக்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும், ஸோ Q1 plus Q2 divided by 2க்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபார் இண்டிவிஜுவல் சார்ஜ். எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் யூ. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் ரெண்டு what is the material இருக்கு, R1 the radius of spherical sphere, then R2 another sphere of charge what is it, Q2 value. So R1ங்கிறது Q1 is the value of that. ஓகே, இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணும்போது the total charge, initially total charge எப்படி சொல்லலாம், Qt is equal to Q1 plus Q2. After redistribution இதில் இருக்க சார்ஜ் நான் என்ன எடுத்துட்டேன், Q1 dash எடுத்துட்டேன். இதில் இருக்க சார்ஜ் Q2 dash எடுத்துட்டேன். ஓகே, இப்போ Q1 Q2 நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம், Q1ங்கிறது எப்படி Q1 dash எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, R1 the corresponding radius divided by R1 plus R2 into what is a Q1. இதே Q2 dash எப்படி கால்குலேட் பண்ணலாம், R2 divided by R1 plus R2 into what is a Q2. Right, if I take the ratio என்ன கிடைச்சிரும், it is a Q1 is a Q is a proportional to radius of the corresponding sphere நான் எடுத்துட்டேன் அப்படின்னா what is a Q1 dash divided by Q2 dash இதுக்கு ஈக்குவலா இருக்கும், R1 by R2 க்கு ஈக்குவலா இருக்கும். Just it is an example. இதுல நான் சார்ஜ் Q ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன், இதுலயே சார்ஜ் நான் Q ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், Q plus Q divided by what is it, 2, right? ஸோ என்ன கிடைச்சிரும், 2Q divided by 2. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைன்ஸ் என்னவா இருக்கும், சேமா வேல்யூ இருக்கும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் Q1 is equal to Q2 இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சேம் சார்ஜ் தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ, இட் இஸ் a third property of that charge. And fourth property, so very important thing, it is a charge density ன்னு represent பண்ணலாம். ஸோ சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, if it is a line of charge and plate எடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க, it is a surface charge, it is volume எடுத்துட்டேன் அப்படின்னா volume charge density. So volume charge. So linear charge density எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, lambda is equal to Q by L. So இங்க Qங்கிறது Coulomb divided by meter. And also if it is surface charge எடுத்துட்டேன்னா sigma is equal to what, Q by A ன்னு represent பண்ணலாம். So Coulomb by meter square. It is volume charge densityங்கிறதுனா it is a rho is equal to Q divided by V. V is a volume, Coulomb per meter cube. So இதில் Qங்கிறது charge, length, area cross section A, V is a volume. That's very important, you must know clearly. So next one is that, so Coulomb's force law, next one. So Coulomb force lawங்கிறது the force of attraction between two charges is directly proportional to என்ன சொல்லலாம், it is a product of the charge and inversely proportional to the square of the distance, right? So இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, so F is equal to, I am taking the only, here it is a modulus, magnitude only, 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. So epsilon naughtங்கிறது என்ன சொல்லலாம், permittivity in free space,
and value is 8.854 into 10 to the power of minus 12 Coulomb square divided by Newton into meter square. So this 1 by 4 pi epsilon naught value is 9 into 10 to the power of 9 Newton meter square divided by Coulomb square. Represent see, when we started gravitational force, gravitational force is independent of the medium. But Coulombic force depends on the medium. Medium force of attraction or repulsion change. When we started gravitational force, only the attractive force. Coulombic force attraction as well as repulsive force. இப்போ நான் உள்ள ஒரு மீடியம் வெச்சேன் அப்படினா எப்படி ஃபோர்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும்னா so this medium இருக்கும்போது என்ன ஆகும் so force in air divided by what is that dielectric constant dielectric constant சொல்லலாம் or else what is it relative permittivity ன்னு permittivity ன்னு கூட சொல்லலாம் yes so dielectric constant epsilon r கூட சொல்லலாம் epsilon எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் epsilon naught into epsilon r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் yes or no so here it is nothing but direction magnitude மட்டும் கொடுத்திருக்கேன் direction எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா so this q1 எடுத்துட்டேன் இது q2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கல so இப்போ q1 is experience னு எடுத்துட்டேன் so experience charge ஓட direction தான் நான் எடுத்துக்கணும் example இப்போ q1 experience னு எடுத்துட்டேன் q2 exert னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கல exerted the charge னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கல exert பண்றத fix பண்ணிக்கணும் experience ஆகறத மூவ் பண்ணனும் so இந்த directionல மூவ் ஆச்சுனா என்ன இருக்கும் so along x direction என்ன ஆகும் force experience positive x direction in the q1 and move agum so that the move r direction na force direction eduthukkom understand this one clearly now if I take it as a vectorial form na eduthiten vechuken vectorial form eduthiten so this is what is it inga or charge eduthiten this is q1 this is what is a q2 na eduthiten vechukla so from the origin so inga irundha r1 distance la irukku inga q2 ngra charge r2 ngra distance la irukku the separation between these two charge na r eduthiten vechuken the force experienced by 1 due to what is it 2 னு எடுத்துக்கலாம் force experienced by 1 2 னு எடுத்துட்டேன் அப்படினா q1 q2 divided by so because it is r square னு சொல்லும்போது it is a magnitude right so 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by r square into what is r cap னு எடுத்துட்டா force ஓட direction தெரிஞ்சிரும் இதே vector formல எழுதனா அப்படினா see force experience 2 with respect to what is 1 or else force experience 1 exerted by 2 னு எடுத்துக்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் r1 minus what is it r2 னு எடுத்துட்டேன் because r capங்கறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் r vector divided by modulus r so என்ன ஆயிரும் r cube denominator வந்துரும் இதுவே force experience 2 with respect to 1 இது positive x direction எடுத்துட்டேன் example இது என்னவா இருக்கும் negative x direction இருக்கும் that's why இது r1 minus r2 இது என்னவா இருக்கும் r2 minus r1 ஆ இருக்கும் so what is the value vectorial form f force experienced by 2 with respect to 1 k q1 q2 divided by r cube r2 vector minus r1 vector இது vectorial form னு எடுத்துக்கலாம் okay so next one எடுத்துட்டேன் அப்படினா the properties of a field line very important properties okay properties on field line எடுத்துட்டேன் அப்படினா the property so electric field line start from positive charge and end over to negative charge so positive charge ல இருந்து negative charge வரைக்கும் form ஆகும் okay and also it never intercept each other intercept ஆச்சு அப்படினா அந்த particular pointல electric field line என்ன இருக்கும் two different direction இருக்கும் two different value இருக்கும் so it is not possible electric field எப்படி represent பண்ணலாம் அப்படினா tangential to that electric field line ல represent பண்ணலாம் very important thing so இந்த இடத்துல என்னால define பண்ண முடியாது what is the properties of electric field ன்னு define பண்ண முடியாது இந்த intercept pointல so that's why it is an electric field line never intersect with each other and also electric field is always perpendicular to what is a cross section so this is my cross section எடுத்துட்டேன் அப்படினா எப்படி இருக்கும் always perpendicular to that what that cross section and also electric field direct proportional to what is electric field line more number of electric field என்னவா இருக்கும் அங்க அதிகமா இருக்கும் example இப்ப நான் எடுத்துட்டேன் இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் I am drawing that area cross section small area cross section இதுல ரெண்டு electric field line இருக்கு சேம் இங்க நான் வரையும்போது என்னவா இருக்கும் ஒரே ஒரு electric field line so electric field இங்க அதிகமா இருக்கும் compared to what is this value so electric field EB is greater than what is that EQ னு சொல்லலாம் so the electric field line எங்க அதிகமா இருக்கோ அங்க electric field strength அதிகமா இருக்கும் so the electric field line is more near to the charge and minimum far away from the charge so electric field நான் டைபோல் எடுத்துட்டேன் அப்படினா this is positive charge negative charge எடுத்துட்டேன் அப்படினா இத சுத்தியும் electric field line நிறைய இருக்கும் பட் இங்க வரும்போது என்ன ஆகும் away from the charge electric field line கம்மியா இருக்கும் okay fifth property that never comes what is a closed loop so electric field line closed loop form ஆகாது and also this electric field electric force ங்கறது என்ன சொல்லலாம் it is a conservative force
So conservative force எடுத்துட்டேனா work done around the closed loop என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். Understand this one clearly. And also sixth property is that electric field is proportional to number of field line. Number of field line அதிகமா இருக்கும்போது electric field அதிகமா இருக்கும். So இந்த ரெண்டு கண்டெய்னர்ல எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இங்க electric field line கம்மியா இருக்கு, இங்க பாருங்க it is a more number of electric field line. So இங்க electric field ஓட வேல்யூ அதிகமா இருக்கும், இங்க electric field ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். Because of what is it, charge, magnitude of the charge is also depends on the electric field line. அப்ப நான் Q2 more number of electric field line, அதனால charge ஓட வேல்யூ அதிகமா இருக்கும் compared to Q1. This must be known clearly. So next one is that. So next one எடுத்துட்டேன், very important property, application of that Coulomb force law நான் எடுத்துட்டேன்னா pendulum problem. So pendulum எடுத்துட்டேன், two charges pendulumல suspend பண்ணனா என்ன ஆகும், because of the repulsive force என்ன ஆகும், away from that away move ஆகும் இல்லையா. So which makes angle theta. இப்ப நாம என்ன கால்குலேட் பண்ணனும், theta கால்குலேட் பண்ணனும். And also r க்கும் the y க்கு இருக்கிற ரிலேஷன் நம்ம கால்குலேட் பண்ணனும். இது நீட்ல கேட்ட क्वेश्चंस, very important thing. Okay, so நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், first we can define the force ஓட டைரக்ஷன் நாம எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So this is what is a coulombic force. So this is what is a coulombic force. இது என்ன சொல்லலாம், weight of the object, weight of the charge, mg. So இப்போ நான் இத theta ன்னு எடுத்துட்டேனா this is also theta, right? So from this I am going to, this is separation between the two charges because of the repulsive force. I used same charges. So இப்போ என்ன இருக்கும், tan theta is equal to, so tan theta நான் எடுத்துட்டேனா tan theta is equal to எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். So if you same as you can use that word fc divided by what is it, mg நாம யூஸ் பண்ணலாம். எப்படினா this is what is it, this is theta ன்னு எடுத்துட்டேன் அப்படினா we can define, or else resultant value எடுத்துட்டேனா we can define the value of this. So இத நான் theta எடுத்துட்டேனா thetaங்கிறது என்ன சொல்லலாம், tan thetaங்கிறது என்ன சொல்லலாம், சரி wait. So next என்ன பார்க்கலாம் அப்படினா very important application, charge and pendulum. So pendulum நான் எடுத்துட்டேனா pendulum because pendulum is suspended by thread having a two equal charges. So ரெண்டு நான் பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகும், it is a repulse ஆகும். repel ஆகும்போது it will make angles theta. thetaவை நாம இங்க கால்குலேட் பண்ணலாம். thetaவை எப்படி கால்குலேட் பண்ணலாம், so before that என்னென்ன force எல்லாம் ஆக்ட் ஆகும் இந்த இதுல, fc it is a coulombic force, ரெண்டு கடையிலும் mg will act on that. So இப்போ நான் theta நான் கால்குலேட் பண்ணலாம். So if I take this is my theta, yes, so இது theta ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, tan theta எப்படி கால்குலேட் பண்ணலாம், tan theta is equal to fc divided by mg நாம கால்குலேட் பண்ணலாம். And also sin theta is equal to, sin theta opposite r ங்கிறது இங்க பாருங்க, இது theta ன்னு எடுத்துட்டா opposite side என்னவா இருக்கும், total distance r இருந்துச்சுனா இது r/2 ங்கிறது, so this value hypotenuse ங்கிறது l ன்னு சொல்லலாம். So sin theta is equal to r divided by 2l, and r வேணும் அப்படினா 2l sin theta. So sin theta, because it is a small angle, sin theta is equal to what is a tan theta. So sin theta is equal to tan theta நான் எடுத்துட்டேனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், y is equal to l. So இங்க substitute பண்ண அப்படினா f divided by mg is equal to r divided by 2l. Then final result r cube is directly proportional to q square, very important thing. Then r cube directly proportional to l. Then r cube directly proportional to y, very important thing, have to know clearly. So r oda value increase, inga par y oda value change aachu appadina r cube is directly proportional to what is it, y1 r1 cube, then r2 cube is equal to y2. na edutittu problem solve pannalam. So based on this relation, and also if same charge particle is placed inside that some liquid la வைக்கும்போது, so force of attraction and also angle எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கறது தான் இங்க பார்க்க போறோம். So if it is a theta is nothing but does not change. So நான் liquid la வைக்கும்போதும் theta does not change. And also what, liquid oda density நான் எடுத்துட்டேன், just I am taking that liquid density of the liquid rho s ன்னு எடுத்துட்டேன், அதோட dielectric constant k ன்னு எடுத்துட்டேன் liquid ஓடது. So எனக்கு என்ன கிடைச்சிரும், இப்ப பாருங்க tan theta is equal to, when we placed in a liquid, tan theta dash is equal to initial tan theta divided by what, k 1 minus density of liquid divided by density of solid. Very important relation, direct relation, you can apply that. So what is value is that tan theta inverse is equal to tan theta divided by k 1 minus density of liquid divided by density of the solid when we placed inside that liquid. Okay, next one is that, next one property, electric field line inside the dielectric medium. So dielectric mediathula na oru conductor na வைக்கும்போது என்ன ஆகும், because of the conductor contains a positive as well as negative charge, na electric field la வைக்கும்போது all the positive charge is move along the direction, all the negative charge is attracted by that electric field, so it is a move opposite direction, so that எனக்கு என்ன create ஆகும், polarization create ஆகும். So அதனால so என்ன ஆகும், all the charges redistribution takes place. So இங்க என்னவா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், இங்க என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். the electric external electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கும், but internal electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கும். So internal electric field oppose that what is that external electric field.
so net நான் எடுத்துட்டேன் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் so E external minus what is that E internal yes or no so நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா net electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் because of the dielectric field so electric field in air divided by what is that dielectric constant this is very important for a inside a dielectric medium so net electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் E minus E induced so இப்போ நான் E external வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம் E induced சரி E induced எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் E minus what is that E net ங்கிறது நமக்கு தெரியும் so if we substitute here E into 1 minus 1 by K னு represent பண்ணலாம் this very K ங்கிறது என்ன சொல்லலாம் it is a dielectric constants very important relations next one so equilibrium point ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிட்டேன் அப்படினா so equal charge வச்சிட்டேன் அப்படினா if third one is placed at exact center என்ன ஆகும் the force experienced by third charge என்னவா இருக்கும் 0 இருக்கும் அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லலாம் equilibrium point சொல்லலாம் if two charges are equal equilibrium point என்ன இருக்கும் exactly center ஆ இருக்கும் but different charges q1 q2 ஆ இருக்கும்போது எப்படி equilibrium point கால்குலேட் பண்ணலாம் so q1 q2 are like charges நான் எடுத்துட்டேனா q1 and q2 so இங்க சென்டர்ல நான் place பண்ணிட்டேன் charge place பண்ணிட்டேன் so from the distance of what is it from the q1 the distance is என்ன எடுத்துட்டேன் x ன்னு எடுத்துட்டேனா இதுதான் equilibrium point ஆ இருந்துச்சுனா equilibrium point எப்படி கால்குலேட் பண்ணலாம் equilibrium point is equal to root under q1 divided by root under q1 plus q2 divided by into what is it L ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் so ரெண்டு equal charges ஆ இருந்துச்சு அப்படினா the equilibrium point is in between the two charges இதுவே unequal charges ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கவே and not unequal charges unlike charges ஆ இருக்கு it is not unequal unlike charges ஆ எடுத்துட்டேன் unlike charges எடுத்துட்டேனா q1 this is what is a q2 இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் எடுத்துட்டேனா so the equilibrium point is outside that charge distribution so எங்க இருக்கும்னா இது q2 ன்னு எடுத்துட்டேனா இங்க இருந்து என்னவா இருக்கும் x distanceல இருக்கும் understand this one clearly it is not only this side and also இந்த சைடுல இருக்கும் நாம் with respect to q2 நான் எடுத்துட்டேனா x distanceல இருக்கும் அது x எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா x is equal to root under q2 divided by root under q1 plus root under q2 into what is it L ன்னு நாம கால்குலேட் பண்ணலாம் so the q1 modulus of q1 is greater than q2 ஆ இருந்துச்சு அப்படினா எதுக்கு பக்கம் இருக்கும் so equilibrium point is near to what is it x ங்கற அதாவது q2 பாயிண்ட்ல இருக்கும் so this must be known clearly next point எடுத்துட்டேன் நாம electric field line எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் electric field ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா because of point charge so point charge ன்னு எடுத்துட்டேன் அப்படினா force experienced by unit positive charge ங்கிறது என்ன சொல்லலாம் electric field ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் so what is that force experienced by unit positive charge ங்கிறது என்ன சொல்லலாம் so electric field ன்னு represent பண்ணலாம் understand this one so the SI unit ங்கிறது என்ன சொல்லலாம் newton per coulomb or else what is volt per meter so force experienced by what is it unit positive charge electric field ன்னு represent பண்ணலாம் so because here it is also force the force நான் எடுத்துட்டேன் அப்படினா inversely proportional to r square இங்க field நான் எடுத்துட்டாலும் inversely proportional to r square நமக்கு என்ன நேச்சர் கிடைக்கும் so this is nothing but so rectangular hyperbola நமக்கு கிடைச்சிரும் understand this one clearly okay so next one is the superposition principle நான் எடுத்துட்டேனா superposition principle ங்கிறது என்ன சொல்லலாம் if it is a more one or two electric field act ஆச்சு அப்படினா resultant electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் so this is E1 this is E3 இது E2 இது E1 எடுத்துட்டேனா resultant electric field E net எப்படி கால்குலேட் பண்ணலாம் வெக்டோரியல் ஃபார்முலா எடுக்கலாம் so E net is equal to root under so E1 square plus E2 square plus what is 2 E1 E2 cos theta E1 க்கும் E2 க்கும் இடையில இருக்க angle தான் என்னது theta இந்த இடத்துல yes or no so now it is that very important thing direction of the electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ electric field directionல ஒரு positive charge வெச்சேன் அப்படினா because of the repulsive force electric field directionல என்ன ஆகும் positive charge move ஆகும் okay it is away from that positive charge so என்ன ஆகும் away from the electric field so இதே நான் negative chargeல electric field வெச்சேன் அப்படினா charge particle என்ன ஆகும் it is move towards that electric field so அப்படினா இது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குனா சேம் டைரக்ஷன்ல இது மூவ் ஆகும் இதே நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இது என்ன ஆகும் ஆப்போசிட் சார்ஜ்ல மூவ் ஆகும் this very important you must know clearly and also electric field due to point charge என்னவா இருக்கும் E is equal to kq square by r k ங்கிறது என்ன சொல்லலாம் 1 by 4 pi epsilon naught very important thing next point எடுத்துட்டேனா yes it is the time period of the charge pendulum when we charge is placed in a electric field so in the first case நான் எடுத்துட்டேன் இப்போ charge pendulum நான் எடுத்துட்டேன் it is a positive charge நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க now understand this is positive charge I'll take this is what positive charge நான் எடுத்துட்டேன் இது என்னோட positive charge நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க force and electric field in the direction இருக்கு force in the direction இருக்கும் upward direction the weight will act downward direction time period ங்கிறது என்ன சொல்லலாம் 2 pi root under L divided by G minus Q E divided by M
so இது என்ன சொல்லலாம், it is a we have to take effective acceleration. இது acceleration due to gravity நால இருக்கிறது. இது என்ன சொல்லலாம், because of the electric field the charged particle will experience acceleration, that acceleration QE divided by m. So in the denominator increase ஆனால time period என்ன ஆகும், will increases. Time period increase ஆச்சுனா time period increase ஆகு, it is oscillate very slowly. Very important thing, slower oscillate ஆகும் slowly. Okay, so next one எடுத்துட்டேன். இப்போ along the direction, this is positive, electric field இந்த directionல இருக்கு, mg இந்த directionல தான் இருக்கு. அப்ப நான் resultant acceleration என்ன சொல்லலாம், g plus what is it, acceleration due to the electric field eq divided by m. So time period எப்படி calculate பண்ணலாம், t is equal to 2 pi root under l divided by g plus qe divided by m. So இப்போ denominator increase ஆனால time period என்ன ஆகும், decrease ஆகும். Time period decrease ஆச்சுனா it oscillate what, very fast oscillate ஆகும். Understand this one. Next one, so electric field is applied horizontal direction எடுத்துட்டேனா force எந்த directionல இருக்கும், இந்த directionல இருக்கும். So இது நான் என்ன சொல்றேன், mg இந்த directionல இருக்கும். Resultant acceleration, so we have to take it as a vector addition. Okay, நான் எடுத்துட்டேனா t is equal to 2 pi root under l divided by root under g square plus qe divided by m. It is not q, it is m the whole square. So இப்போ என்ன இருக்கு, denominator increases, time period என்ன ஆகும், decrease ஆகும். Time period decrease ஆச்சுனா it oscillate very fast. So this very important thing, when the charged particle is placed in a electric field, the time period will vary. So this is very important, you must know clearly. So next one எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, charged particle released in electric field. So charged particle move ஆயிட்டு இருக்கு, so I released electric field move ஆயிட்டு இருக்கு, அதுல charged particle நான் release பண்றேன். என்ன ஆகும், so what is the path it will take, it is a parabolic path எடுத்துக்கும். So parabolic path நான் எடுத்துட்டேன்னா, now if I take it as a parabolic path, so இது வழியா பாஸ் பண்ண அப்படின்னா because of that force of electric field என்ன ஆகும், path in the directionல இருக்கும். So the acceleration downward, so horizontal velocity என்ன இருக்காது, horizontal velocity accelerate ஆகாது. Horizontal velocity does not change, it is like a projectile motion தான். நான் த்ரோ பண்ற ஆப்ஜெக்ட் acceleration due to gravity downward act இருக்கனால, so accelerate velocity எது மட்டும் தான் act ஆகும், so vertical component மட்டும் தான் affect ஆகும், horizontal component affect ஆகாது. So horizontal velocity remains constant இருக்க மாதிரியே தான் இங்கேயும். So இங்க horizontal velocity remains constant, vertical velocity என்ன ஆகும், change ஆகும். So what we can calculate from this, so first one we can calculate force எப்படி calculate பண்ணலாம், because of the electric field E into Q னு நம்ம calculate பண்ணலாம். And also acceleration எதனால produce ஆயிருக்கு, because of the electric field. What is value, EQ divided by m. Then velocity V is equal to எப்படி calculate பண்ணலாம், so V is equal to QE into T divided by what is it, m னு நம்ம calculate பண்ணலாம். So நான் launch பண்ணிருக்கேன், நான் horizontal launch பண்ணிருக்கனால initial velocity in horizontal vertical direction என்னவா இருக்கும், 0 இருக்கும். Okay, so that's why it is what is that vertically, what is the vertical velocity, EQ divided by m into T னு சொல்லலாம். So இது T ல represent பண்ணிட்டோம். In terms of distance பொறுத்து எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, V is equal to root under EQ divided by m into what is it, x னு நாம represent பண்ணலாம், because of what is that value, இது x பொறுத்து distance பொறுத்து நாம calculate பண்ணலாம். kinetic energy எப்படி calculate பண்ணலாம், q square e square t square divided by what is it, 2m. q square e square t square divided by 2m. நாம் resultant velocity எப்படி represent பண்ணலாம், so horizontal velocity and vertical velocity ரெண்டுமே இருக்கும். so magnitude எனக்கு வேணும் அப்படின்னா root under vx square plus vy square. so vx square does not change, initially என்ன velocity இருக்கோ அதே velocity தான் இருக்கும், because there is no acceleration along x direction. so v square plus what is it, e q divided by m into t the whole square. இத டைம் பொறுத்து நான் எடுத்துட்டேன். now understand this one, same idea here also. so ஒரு positive charge electric field வெச்சேன் அப்படின்னா the acceleration of charged particle along the direction of electric field இருக்கும். understand this one. negative charge வெச்சேன் அப்படின்னா acceleration is opposite to the electric field, because it is a attraction ஆகும். this very important thing. so question கேட்கலாம், so along the direction, அதாவது charge particle is placed, positive charge particle is placed in an electric field, என்ன ஆகும் positive charge particle, so what is the path, it is a straight path. understand one. but electric field இந்த directionல இருக்கு and charge particle perpendicular launch பண்ண அப்படின்னா what is that path it will take, it is a parabolic path. மாத்தி எழுதிடாதீங்க. so charge particle place பண்ணிட்டேன், so same direction, அதாவது along the direction of electric field positive charge place பண்ண அப்படின்னா என்ன ஆகும், straight path இருக்கும், straight line இருக்கும். but perpendicular to that electric field charge வெச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், what is that,
ஸோ இது இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி மூவ் ஆகுது சார்ஜ் பார்ட்டிகல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா என்ன பாத் எடுத்துக்கும்? It will take parabolic path. This must be known clearly. Okay, so very important thing, have to know clear idea of this. Now very important properties of electric field. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லலாம்? பாயிண்ட். ஸோ பாயிண்ட் சார்ஜ்னால என்ன சொல்லலாம்? E is equal to kq divided by r square because force per unit charge. ஃபோர்ஸ்ங்கிறது kqq divided by r square. q cancel ஆச்சு அப்படின்னா so kq divided by r square. So this is what is a source chargeனால experience ஆகிற field. Then it is inversely proportional to r square. So metal sphere எடுத்துட்டேன். metal sphere நாலும் hollow sphere நாலும் shell நாலும் same idea. So the charge is only distributed on the surface. There is no charge inside that shell or else what is it? Conductor or else metallic sphere நாலும் சொல்லும். There is no electric field. So electric field on the surface என்னவா இருக்கும்? kq divided by r square, radius of the sphere. Next one, outside இருக்கும்போது என்னவா இருக்கும்? kq divided by small r square. நான் எங்க கால்குலேட் பண்ணணும் அந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கணும். ஆன் த சர்ஃபேஸ்னா ரேடியஸ் எடுத்துக்கணும். அவுட் சைட்னா எடுத்துட்டேன்னா எந்த டிஸ்டன்ஸ்ல நான் கால்குலேட் பண்றனோ அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ நான் எடுத்துக்கணும். அங்கதான் கால்குலேட் பண்ணணும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நான் கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா there is no inside electric field. எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்? r is equal to கேபிட்டல்ல rல ஸ்டார்ட் ஆகும். இட் இஸ் a constant value. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? inversely proportional to r square. It is a decrease ஆகும். This must be know clearly. See, understand one thing, I tell you that. So இது மட்டுமா அதாவது நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது மட்டுமா போதுமா? இது இந்த மைண்ட் மேப் மட்டுமா போதுமானா இட் இஸ் நாட் லைக் தட். நீங்க கம்ப்ளீட் டீடைல் லெக்சர் பார்த்துட்டு இது பார்க்கும்போது டெஃபினட்டா இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்ப நேரம் நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்க? ரிவிஷனுக்கு ஒரு 1 hour 2 hour எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ ரிவிஷனை கம்மியான டைம்ல பண்றதுக்கு நாம இந்த மைண்ட் மேப் வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ while doing the revision அப்ப மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கம்ப்ளீட் லெக்சர் பார்க்காம இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது. அதை தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் நான் கண்டக்டிங் ஸ்பியர்னா எடுத்துட்டேன்னா நான் கண்டக்டிங் ஸ்பியர் சொல்லும் போது ஸோ சார்ஜ் எங்க இருக்கும்? இன்சைடு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இன்சைடு என்னவா இருக்கும்? kq divided by r cube. ஸோ இட் இஸ் directly proportional to r. ஓகே. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். பட் இங்க என்னவா இருக்கும்? இட் இஸ் inverse directly proportional to r. Resistance change அதாவது ஒரிஜின்ல இருந்து so if I take it as origin, so origin ல இருந்து r ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். This is nature. சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும்? சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் kq divided by r square. அவுட் சைடு என்னதா இருக்கும்? kq divided by small r square. So surface on the surface outer pointல என்னவா இருக்கும்? ஷெல் இருக்கிறதா என்னவா இருக்கும்? சாலிட் ஸ்பியர் ஆனாலும் சரி நான் கண்டக்டிங் ஸ்பியர் ஆனாலும் சரி சேம் தான். ஓகே. பட் இன்சைடு மட்டும் என்ன ஆகும்? இட் இஸ் a directly proportional. நமக்கு என்ன நேச்சரா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? inversely proportional to r square nature. நெக்ஸ்ட் கண்டக்டிங் ஷீட். கண்டக்டிங் ஷீட்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ there is no charge inside the conductor. எங்க மட்டும்தான் இருக்கும்? அவுட் சைட் த கண்டக்டர் மட்டும்தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன சொல்லலாம்? சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. நான் கண்டக்டிங் ஸ்பியர்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ நான் கண்டக்டிங் ஷீட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? இன்சைடும் இருக்கும். சார்ஜ் பார்ட்டிகல் இன்சைடு இருக்கும். So E is equal to what? Sigma divided by 2 pi epsilon naught. இதை பேஸ் பண்ணி very important question is that so ரெண்டு கண்டக்டிங் ஷீட்டை நான் பிளேஸ் பண்ண அப்படின்னா what is the electric field னு கொஸ்டின் கேட்கலாம். This is very important thing. Based on that electric field line வச்சு நாம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியரா தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இட் இஸ் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும் போது ஸோ ஒரு ராட்ல சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு வாட்ஸ் இன்ஃபினைட் சார்ஜ் ஃபைண்ட் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுத்துட்டேன்னா திஸ் இஸ் வாட் இஸ் அ சார்ஜ் சர்ஃபேஸ் லைன் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி என்ன எடுத்துட்டேன்? லாம்டான்னு எடுத்துட்டேன். ஓகே. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? q by l நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரைட். ஸோ நான் இங்க ஆறுங்கிற பாயிண்ட்ல நான் என்ன கால்குலேட் பண்றேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட கால்குலேட் பண்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரெண்டு இருக்கும். ஒன்னு என்னன்னா so this is one parallel to the electric parallel to the rod. இன்னொன்னு என்ன இருக்கும்? perpendicular to the rod. இந்த ராடுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுல இருக்கும். ஓகே. இதுக்கும் என்ன இருக்கும்? ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலர் டு த ராடா இருக்கும்போது என்ன சொல்லலாம்? k lambda by r sin theta 1 plus sin theta 2. இதே parallel to ராடா இருக்கும்போது k lambda by r sin theta 1 சரி cos theta 1 minus cos theta 2 must be know clearly. அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. theta 1 theta 2 இல்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்?
ஸோ parallel electric field என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், என்ன மட்டும் தான் இருக்கும் perpendicular to the electric field. இப்போ both are தீட்டாவா இருந்துச்சுன்னா k lambda divided by r 2 sin theta ன்னு எடுத்துக்கலாம். எஸ் ஆனோ? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இதுவே இன்ஃபினிட் ராடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ராட் எங்க போகும், இன்ஃபினிட்டி போகும். த ஆங்கிள் நியர்லி என்னவா இருக்கும் 90 டிகிரியா இருக்கும். ஸோ இது என்னவா இருக்கும், மைனஸ் நெகட்டிவ் போகும்போது இது என்னவா இருக்கும் 90 டிகிரியா இருக்கும். இந்த 90 டிகிரியா இருந்துச்சுன்னா what is the resultant value? So parallel electric field 0 ஆயிரும், perpendicular electric field என்ன இருக்கும் 90 டிகிரினா sin 90 என்ன ஆயிரும் 1 ஆயிரும், k lambda by r into what is it 2 இருக்கும் if it is a infinite rod இருக்கும்போது. பட் ஜெனரல் ஃபார்முலா என்னது? So perpendicular to the rod k lambda by r sin theta 1 plus sin theta 2, then parallel to the rod k lambda by r cos theta 1 minus what cos theta 2. This is very important, you have to know clearly. So that is given 2k lambda by r. Okay, and one more thing is that இப்போ 1.5 the rod எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. If I take the 1.5 the rod, 1.5 the rodங்கிறதுங்க பாருங்க, listen very important thing. So இந்த rod எனக்கு தெரியும், இந்த distance எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஆங்கிள் இது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னா இது என்னவா இருக்கும் 90 டிகிரியா இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னவா இருக்கும் 0 டிகிரியா இருக்கும் இல்லையா? பிகாஸ் there is no angle here. ஸோ இங்க தீட்டாவே இல்லாதனால 0 டிகிரி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன காம்போனன்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இருக்கும், parallel component இருக்கும். So 1.5 rod na theta 1 என்னவா இருக்கும் 90 டிகிரி, theta 2 என்னவா இருக்கும் 0 டிகிரி. So நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இதுல theta 2 கேன்சல் ஆயிரும், theta 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? So theta 1 னா இங்க பாருங்க, I will take this one separately. So இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So if it is 1.5 the rod, so I told you that theta 2ங்கிறது என்ன சொல்லிட்டேன், it is a 90 degree, theta 1 is equal to what 0 degree இல்லையா? So இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது perpendicular to rod என்னவா மாறும், இது 0 ஆயிரும், k lambda by r உங்களுக்கு கிடைக்கும் along in the direction I cap. Is it correct? So perpendicular parallel to the rod ன்னு சொல்லி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, electric field parallel to rod எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So theta 2ங்கிறது என்ன இருக்கும் 90 டிகிரி, இது 0 ஆயிரும். எஸ் ஆர் சரி, theta 1 இதுல 0 ஆயிரும், theta 2ங்கிறது 90 டிகிரி, so இது 1 ஆயிரும். Now what about this one? So theta 2 cos 90ங்கிறது 0 ஆயிரும், cos 0ங்கிறது 1 ஆயிரும். So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் k lambda by r along what is the direction is that minus j cap. So downward direction இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் ஆங்கிளா இருந்துச்சுன்னா parallel component கிடைக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளா இருக்கும்போது என்ன ஆகும், perpendicular component as well as parallel component கிடைக்கும். And also 9th one, very important thing, electric field due to circular arc at the center. circular arc இருக்கும்போது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ராடை அப்படியே பெண்ட் பண்ணிட்டேன், which makes angle theta நான் எடுத்துட்டேன்னா, ஸோ this is radius r எடுத்துட்டேன், is charge is only on the surface of the rod எடுத்துட்டேன்னா என்னவா இருக்கும் k lambda by r sin theta by 2. So angle oda value 60 இருந்துச்சு அப்படினா you can calculate, you can substitute directly, theta by 2ங்கிறது 30, sin 30 is 1 by 2, then you can calculate k lambda by r. So this must be known clearly. So next problem எடுத்துட்டேனா, next one is that electric field at the center of the circular wire na எடுத்துட்டேன், electric field center of the circular wire. So because of the symmetry என்ன ஆயிரும், so symmetry எல்லா directionல force act ஆகும், so that net value of the electric field என்ன ஆயிரும் 0 ஆயிரும். Okay, but if I take this circular wire, so x ங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் கால்குலேட் பண்ணா what is the value? Next point is that very important thing. So the radius is r, so x டிஸ்டன்ஸ்ல நான் கால்குலேட் பண்றேன், which makes angle theta. So இது x, இது r, resultant value of distance root under x square plus r square. The electric field oda value என்ன இருக்கும் 1 by 4 pi epsilon naught qx divided by x square plus r square whole power 3 by 2. Understand this one? So for along the distance, along the direction I எடுத்துட்டேனா 1 by 4 pi epsilon naught q divided by x square. Understand this one? So and also in the electric field oda value எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும்னா r divided by root 2 plus or minus r divided by root 2 ஆ இருக்கும். So that nature of the curve நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்ல, இந்த ரெண்டு பாயிண்ட்ல electric field மேக்ஸிமமா இருக்கும். So the nature of the curve it's like this. Is it clear? So இப்போ நான் r by root 2 னு எடுத்துட்டு போய் இந்த electric field சப்ஸ்டிட்யூட் பண்ணா the maximum electric field நமக்கு கிடைக்கும். What is the maximum electric field? kq divided by 3 root 3 r square. kq divided by 3 root 3 r square. This must be known clearly. Okay, so இதுல இருந்து ப்ராப்ளம் டைரக்டா கேட்கலாம். So r ஓட வேல்யூ சர்டன் வேல்யூ கொடுத்துட்டு what is the electric field ஓட வேல்யூ क्वेश्चन கேட்கலாம். Or else where that electric field is maximum ங்கற क्वेश्चन கேட்கலாம். And also what is the value of maximum electric field at the distance r by root 2 ங்கற ஒரு क्वेश्चனும் கேட்கலாம். Next one is that. So electric flux ங்கறது என்ன சொல்லலாம், number of field line passing through the cross section என்ன சொல்லலாம், electric flux னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So electric flux ங்கறது the electric flux is proportional to total number of field line passing through that what area cross section னு எடுத்துட்டேன். So இது என்னோட area cross section எடுத்துட்டேன் அப்படினா number of field line passing through the cross section.
So இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? If it is a area is fixed இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? This is E vector dot A vector. இப்போ ஏரியாவை நான் கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ அந்த கம்மியான ஏரியாவில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு அதை நான் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைச்சிடும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இன்டெக்ரல் ஓவர் E டாட் டிஎஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சி எனக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்போ கிடைக்கும்? இப்போ நான் இது எடுத்துட்டேன் அப்படின்னா EA காஸ் தீட்டா தீட்டாவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ 90 தீட்டா 90 டிகிரியா இருந்துச்சுன்னா there is no electric flux. ஸோ இங்க ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது என்ன சொல்லலாம்? ஏரியா வெக்டார். ஸோ இங்க என்ன சொல்லலாம்? ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏரியா வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா there is no electric flux. This must be known clearly. Next one is the Gauss law. ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகிளை நான் என்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இஸ் என்க்ளோஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா it will produce Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் காஸ் லா. ஸோ அதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இட் இஸ் ஓப்பனா இருக்கும்போது ஃப்ளக்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு இந்த டைரக்ஷன்ல. ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணா இன்டெக்ரல் ஓவர் பி டாட் டிஎஸ்ன்னு எடுத்துட்டேன். இதை நான் என்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 4 சைடும் 6 சைடும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இருக்கும், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆயிரும். அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆகிற க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எவ்வளவு சார்ஜ் அந்த க்ளோசர் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு டிவைடட் பை எப்சிலான் நாட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ காஸ் லா. அப்போ நான் இது க்ளோஸ் பண்ணலன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்காது. க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் அந்த சார்ஜ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் ரெமைன் சேம். ஸோ என்ன சொல்லலாம்? இன்டெக்ரல் ஓவர் E டாட் டிஎஸ் ஈக்குவல் டு Q enclosed by எப்சிலான் நாட். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ there is no charge inside that closed surface. now what is the flux? 0வா இருக்கும். or else ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் நான் எடுத்துட்டு போய் ஒரு அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள வெச்சாலும் என்னவா இருக்கும்? flux is equal to 0. பிகாஸ் நான் எடுத்துட்டேன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா so due to positive charge will come out of the surface, due to the negative charge it will come inside the surface. இதோட ஃப்ளக்ஸும் ஈக்குவலா இருக்கும். பட் இது ஆப்போசிட் டைரக்ஷன், what you will get? it is a negative value. so this must be known clearly. ஏன்னா ஸோ இதோட ஃப்ளக்ஸுங்கிறது என்ன சொல்லலாம்? Q by epsilon நாட். இதோட என்னவா இருக்கும்? minus Q by epsilon, ஏன்னா சார்ஜோட வேல்யூ. ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒன், இதோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் அ கியூப், டிஃப்ரெண்ட் கியூப்னா எடுத்து. ஸோ நோ சார்ஜஸ் பிளேஸ்ட் இன்சைட் த கியூப். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? சார்ஜே இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் கேஸ் நான் எடுத்துட்டேன்னா the charge is placed at center of that cube. அப்படின்னா உள்ளுக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டேன். just I place like this. அப்படின்னா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? சார்ஜ் Q பிளேஸ் பண்ணா Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, ஸோ இட் இஸ் irrespective of the location. நீங்க சென்டர்ல வைக்கலாம், or else இந்த பாயிண்ட்ல வைக்கலாம், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வச்சாலும் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? சேம், Q by epsilon naught time. ஸோ irrespective of the location, the flux is equal to what? Q by epsilon naught times இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சார்ஜ் எங்கே தான் இருக்கணும்? உள்ளதான் இருக்கணும். ஓகே, அதை மட்டும் வச்சுக்க. வெளியே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். இஸ் இட் கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, இங்க கியூப்னா எடுத்துட்டா சென்டர்ல வைக்கும் போது 6 சர்ஃபேஸ் வைக்கும் போது தான் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும் இல்லையா? ஒரே ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q by epsilon naught டைம்னா ஒரு சர்ஃபேஸோட வேல்யூ என்ன இருக்கும்? Q divided by 6 epsilon naught times. So this is value. Next one is that. So one of the சர்ஃபேஸ்ல நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், ஃபேஸ்ல வச்சேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டா எவ்வளோ ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அப்போ நான் க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு கியூபை வைக்கணும். இந்த ரெண்டு சேர்ந்தது Q by epsilon naughtனா ஒன்று என்னவா இருக்கும்? Q divided by 2 epsilon naught, half the வேல்யூவா இருக்கும். The charge is placed at the corner. கார்னர்னா வச்சுட்டேன் அப்படின்னா ஜென்ரலி ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணணும்னா எவ்வளோ வேணும்? ஸோ 8 கியூப் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த கார்னர்ல வச்ச சார்ஜை க்ளோஸ் பண்ண முடியும். அப்போ நான் 8 கியூப் சேர்ந்தது Q by epsilon naughtனா 1 கியூப் என்னவா இருக்கும்? Q divided by 8 epsilon naught இருக்கும். Understand this one. And also இப்போ சார்ஜ் வச்சிருக்க அந்த பாயிண்ட், அந்த சர்ஃபேஸை, அதாவது இங்க சார்ஜ் வச்சிருக்கேன், அந்த சார்ஜ் கூட கான்டாக்ட்ல இருக்க சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? Q divided by 8 epsilon naught. அந்த சார்ஜ் கான்டாக்ட்ல இருக்க சர்ஃபேஸ் என்னது? 1 2 பின்னாடி இருக்க சர்ஃபேஸ் 3 சர்ஃபேஸ். So that's why 1/3 epsilon 1/3 ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? Q divided by 24 epsilon naught. This must be known clearly. Yes or no? So next one is that, and very important thing finally, what is that? The electric flux for the cube. Cube la na enga edutiten third one. So edge la na vechena vechuken. Edge la veikumbodhu enna irukum? Evalavu cube venum adha close பண்றதுக்கு 1 மேல 2 3, அதாவது 1 2 3 4 எனக்கு வேணும்.
ஸோ எட்ஜில் வைக்கும் போது இங்கே சார்ஜ்னா வைக்கும் போது ஓகே. ஸோ எட்ஜில் வைக்கும் போது எனக்கு 4 சார்ஜ் இருந்துச்சுன்னா தான் என்ன சொல்லலாம் q by epsilon naught டைம். அப்போ நான் ஒன்லி 1 கியூப் சொல்லும் போது என்னவா இருக்கும் q divided by 4 pi epsilon naught. ஸோ இது வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ஓகே. இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரே ஒரு சர்ஃபேஸ்னா எடுத்துட்டேன், அதாவது ஒரே ஒரு எட்ஜில் என்ன எடுத்துட்டேன்னா என்னவா இருக்கும் 1 2 3 4 சைட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு சைடில் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 4 சைடு சேர்ந்தது என்ன சொல்லலாம் q divided by 4 pi epsilon naught. ஒரு சைடு வேணும் அப்படின்னா into what is it? சரி into 1 by 4. So what is the value you will get? q divided by 16 epsilon naught. Very important. You have to know clearly. 6-1 எடுத்துட்டேன்னா electric flux through the curved surface. Electric flux curved surface னா சிலிண்டர் எடுத்துட்டேன். இந்த சிலிண்டர்ல என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கும்? இது curved surface, இது என்ன சொல்லலாம் இது surface, another one surface. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? So this is nothing but this is one, இது ரெண்டு சர்ஃபேஸ். ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நான் எடுத்துட்டேன் 5 எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். அண்ட் ஆல்சோ இது வழியாகவும் ஃப்ளக்ஸ் போகும். அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதை எல்லாத்தையும் சேர்த்தும் போது என்ன கிடைச்சிரும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லையா? அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? கர்வ் சர்ஃபேஸ்ல இருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிளஸ் வாட் இஸ் இட் 5, அதாவது 2 டைம் இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல இருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேர்த்தும் போது என்ன கிடைச்சிரும்? q by epsilon naught times கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா ஃபார் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. யூ மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் எஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மைண்ட் மேப் சீரியஸ் கண்டினியூஸாக ஐ வில் போஸ்ட் தட். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கான வீடியோ எங்களால் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஓட மைண்ட் மேப் நம்ம பார்க்கலாம். அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.